10 லட்ச ரூபா கேட்டினா மாதத்துக்கு 10,000 ரூபா உங்களுக்கு சும்மாவே ஏறும் அப்படிங்கிற ஆசையை காட்டி இவங்க ஃபஸ்ட்டு அந்த ஸ்கேமை பண்ணுறாங்க. மக்களும் அது எல்லாமே பண்ணும்போது மாதம் 10,000 ரூபா கரெக்டாக ஏறுது. இப்போ இவங்கக்கிட்ட காசு இல்லாமல் போனோடனையும் அதான் இந்த கம்பெனிலேருந்து நம்மளுக்கு கரெக்டாக பணம் வருது அப்படின்னு அவங்ககிட்ட இருக்கிற நகை, இடம் எல்லாத்தையும் அடகு வச்சு எல்லாத்தையும் விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து இவங்ககிட்ட போடுற மாதிரி ஒரு நல்ல பிளான் பண்ண ஸ்கேமாக இவங்க நடத்துகிறாங்க. அதில் மாட்டின ஒரு குடும்பம் தான் லிவிங்ஸ்டன், அவரோட ஃபேமிலி. அவர் நிறைய பேர்த்துக்கு ரெஃபரல் கோடு வச்சு ரெஃபரும் பண்ணுறாரு. 50 லட்ச ரூபா போட்டு மாதத்துக்கு அவருக்கு வர வேண்டிய பணமும் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் அவரோட சொந்த கோழி பண்ண ஒன்றை விற்றுடுறாரு. விற்று அதில் வரக்கூடிய பணத்தையும் சேர்த்து 1 கோடி ரூபாயாக போடுறாரு. அதுக்கப்புறம் கம்பெனி வந்து காலி பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதுதான் அவங்க பண்ண முதல் ஸ்கேம். இப்போ செகண்ட் ஹாஃப் அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, செகண்ட் ஹாஃபில் ஒரு ஸ்கேம் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு சின்ன சிம்பிளான ஸ்கேம் தான். என்னென்னா 250 ரூபாய்க்கு மொபைல் தரோம் அப்படின்னு ஒரு ஹீரோயின், ஆர்டிஸ்ட் அப்படிலாம் வச்சு இவங்க வந்து அந்த இன்டர்வியூ வச்சு அந்த 250 ரூபா ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. 1/2 hour தான் அந்த டைமிங். அதுக்குள்ளே யாரெல்லாம் அந்த ஃபோனை புக் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த 250 ரூபா ஃபோனு கொரியரில் அனுப்பிடுவோம் அப்படின்னு இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அதுவும் நடந்துருது. மொபைல் 1 இயருக்கு அப்புறம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எதிர்பார்த்ததுனால நியூஸ் சேனல் எல்லாத்துலேயும் போட்டு யார் இவங்க அப்படின்ட்டு தேடுறாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மக்கள் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்க மாட்டாங்களே, அதை கொஞ்சம் படித்து பாருங்க அப்படிங்கிறாரு. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன போட்டிருக்குன்னா, நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படின்னு ஒரு 3 கண்டிஷன் தெளிவாக போட்டிருக்காங்க. சரி, அதோட முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்களோட டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10,000 கோடி. அது வந்ததும் ஆளுக்கு 2,000 கோடி எடுத்துகிட்டு அவங்க டீம் கலையிறது தான் பிளான். இப்போ அதுக்கு 500 கோடி ரூபா மட்டும் கம்மியாக இருக்குது. அந்த 500 கோடி ரூபாயை எப்படி இவர் எடுக்கிறாருன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பேசி, நேர்லையும் பார்க்காம ஃபோன் நம்பரும் தராமல் உண்மையாக லவ் பண்ணுற மாதிரியே பேசி நேரில் போய் அவங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் மாதிரி காட்டி 500 கோடி ரூபா எடுத்துகிட்டு இவர் இடத்த காலி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த படத்தில் இருக்க இன்ஸ்பெக்டர் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி பார்த்தப்ப ஹீரோ என்ன பண்ணிட்டாரு, அடுத்த ஸ்கேமுக்கு தயாராகிட்டார். அவரை வந்து ஒன்றும் பண்ண முடியலை. இப்போது கிளைமேக்ஸில் என்ன ஆகுதுன்னா, ஹீரோ தான் ஒரு பயங்கரமான ஸ்கேமர் ஆச்சே, போலீஸ்கிட்ட மாட்டினாலும் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிறதையும் யோசிச்சிருப்பார்ல. அப்படி ஒரு கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காருங்க. அதாவது சட்டத்தில் ஓட்டை இருக்குது, அதுலேருந்து நான் ஈஸியாக எஸ்கேப் ஆயிடுவேன் அப்படிங்கிறத இந்த படத்தில் ரொம்பவே மென்ஷன் பண்ணி காட்டியிருக்காங்க. ஸ்கேமில் போய் மாட்டாதீங்க, இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தெளிவாக எடுத்து காட்டியிருக்காங்க. இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்க.